வணக்கம் சாமி. வாங்கம்மா உட்காருங்க. எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைமா? எங்க ஆத்துக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி வந்து எங்களெல்லாம் மிரட்டுறது சாமி. ராத்திரி ஆச்சுன்னா எங்க வீட்டுக்குள்ளார சம்பந்தமே இல்லாம யாரோ அழுகுற மாதிரியா சத்தம் கேக்குது சாமி. போய் எட்டி பார்த்தா திடீர்னு யாரோ மூஞ்சிக்கு முன்னாடி நின்னுட்டு போற மாதிரியா இருக்குது சாமி. இதெல்லாம் என்னன்னு சொல்லவே இல்லையே. எல்லாம் ஒரு பந்தாதா. வீட்டு நடு கூடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். அப்ப 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிடுங்க சாமியா. இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கு சாமி? தேங்காய் சோதனை அப்பவும் கோமாதா சோதனை அப்பவும் நீங்க பக்கத்துல இருந்தா எந்த பாதகமும் இருக்காது. சரிங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. நீங்க பக்கத்துல இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தாம. என்ன பண்ணணும் சாமி? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்களோ இந்த அம்மாவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் சாத்திடுங்க. இந்த சோதனை முடிவுல தான் உங்க வீட்டுல அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையான்றது 100% உறுதியா தெரியும். ஐயா, ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா